இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3/2/2023 நடந்த டெட் எலிஜிபிலிட்டி எக்ஸாமோட இங்கிலீஷ் கொஷின் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் ஒன் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த ஆட் வேர்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸ்மால், மெகர், பிளான்டி, லிட்டில். இப்போ இதில் ஆட் வேர்ட் எதுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான். இப்போ ஸ்மால்னால் என்ன சொல்லுவோம்? சின்னதாக இருக்கிறது. மேகர் அப்படின்னா அதே தான், குறைவாக இருக்கிறது, போதாமல் இருக்கிறது, இதெல்லாம் மேகர். அடுத்தது பிளான்டி. பிளான்டினா என்ன? நிறைய, மச், மோர், இதெல்லாம் பிளான்டி. லிட்டில், லிட்டிலோட மீனிங் என்ன? கம்மியாக இருக்கிறது. அப்போ நமக்கு இது ஈஸியாகவே தெரியுது இல்லைங்களா? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பிளான்டி. நெக்ஸ்ட்டு, during which of the following seasons trees stretch their leafy branches towards the sun? அதாவது என்ன இதில் கேட்டிருக்காங்கன்னா, மரங்கள் அதோட இலைகள் நிறைஞ்ச கிளைகளை சூரியனை நோக்கி நீட்டுறது எந்த சீசன்லன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம சயின்ஸ்லேயே படிச்சிருப்போம் தெரியுங்களா? அந்த ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸில் வரும்ல. அதாவது சூரிய ஒளி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கமாக கிளைகள்லாம் நீட்டிட்டு போகும், செடி வெளியே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதே தான். அப்போ எந்த சீசன்னா? சம்மர் சீசனில். அப்போ இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து, சூஸ் த சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். ஐ சா மெனி கீஸ் இன் த பார்க். கீஸ் அதாவது வாத்துக்கள். நான் பார்க்கில் நிறையா வாத்துக்களை பார்த்தேன். இப்போ வாத்துக்கள் அப்படின்றது இது ப்ளூரல். இப்போ சிங்குலர் ஃபார்ம் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் கூஸ். இதெல்லாம் சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். ராபர்ட் ஃபோஸ்ட் அண்ட் அமெரிக்கன் போய்ட் நோட்டட் ஃபார் ஹிஸ். ராபர்ட் ஃபோஸ்ட்ன்றவர் ஒரு அமெரிக்கன் போய்ட்டு. அவர் எதன் மூலமாக அறியப்படுறாருன்னா, ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரூரல் லைஃப். அதாவது ரூரல் லைஃப் மக்களோட பற்றி, அதோட யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி அவர் நிறைய போய்ட்டு எழுதியிருக்காரு. அதுதான் இதுக்கு ஆன்சரு. ஆப்ஷன் ஏ. Choose the correct option to complete the sentence. The criminal dashed the place before the police could reach. அதாவது போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே கிரிமினல் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா had escaped. Fill in the blanks with the correct word chosen from the options. Dash are a mixture of notice, advertisement and invitations. They are captivating and attractive. Captivating என்னன்னா கவர்றது, வசீகரிக்கிறது. அதுதான் அதுக்கான மீனிங்கு. இதுக்கு கவருதல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு விஷயம், போஸ்டர், இங்கே ஆப்ஷன் நமக்கு பாருங்க, போஸ்டர், ஸ்லோகன், நோட்டீஸ், ஆர்டிக்கல். இதில் எந்த ஒரு விஷயம் மக்களை நோட்டீஸ் பண்ண வைக்கும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கும். அது அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது இன்விடேஷனாகவும் இருக்கும். இது எது வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இதில் போஸ்டர் தான் நமக்கு ஆன்சர். எப்படின்னா, இப்போ ஒரு போஸ்டர், ஒரு ஃபிலிம் ரிலீஸ் ஆகுதுன்னா கூட ஒரு போஸ்டர் ஓட்டியிருந்தாங்கன்னா அதை மக்களை நோட்டீஸ் பண்ண வைக்குங்களா? அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தானே. அதே டைம் அது மக்களை தேட்டருக்கு இழுக்கிறது இன்விடேஷன் மாதிரியும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, சூஸ் த ரிப்போர்ட்டட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் எ டாக்டர். மோனிகா சொல்கிறாங்க நான் டாக்டர் ஆவேன்னு. இதை ரிப்போர்ட்டட் ஃபார்மில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? மோனிகா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டாக்டர் ஆவேன். அப்போ அதுக்கு ஆன்சர் மோனிகா செட் தட் ஷீ வாண்டட் டு பிகம் எ டாக்டர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், ஐ வில் டேக் த கவ் டு த மார்க்கெட். திஸ் வேர்ட் ஆர் uttered by. அதாவது இது புக்லேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைனை சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ யாருன்னா ஆன்சர் ஜாக். நெக்ஸ்ட், fill in the blanks with the suitable homophones. We have a short dash between the session. அதாவது நம்ம இதில் படிச்சிருப்போம்ல, ஷார்ட் பிரேக், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், இப்படி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இந்த பிரேக்குக்கு தான் ஸ்பெல்லிங்கை மாறி மாறி கொடுத்துருக்காங்க. எந்த பிரேக் கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. சூஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் சி ஃபீவர் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் கிவன். அதாவது சி ஃபீவர் அப்படின்ற போயத்தை எழுதின ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கு ஆன்சர் யாருன்னா ஜான் மிஸ்ஃபீல்ட். ஜான் மிஸ்ஃபீல்டோடது தான் சீ ஃபீவர் அந்த போயம். நெக்ஸ்ட், choose the correct pair of determiners for the given sentence. I cannot carry the luggage dash more. I need dash help. இதில் இப்போ இந்த டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு நவுன் வந்து எதை குறிக்குது, எவ்வளோ எண்ணிக்கையை குறிக்குது. அதாவது ஆர்டிகல்ஸுன்றது வேறு, இந்த டிட்டர்மினர்ன்றது வேறு. மெனி, எனி, சம், மோர் இந்த மாதிரிலாம் வர்றது தான் டிட்டர்மினர்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ cannot carry the luggage எனி மோர். இதுக்கு ஆன்சர் இங்கே என்ன வரும்னா எனி மோர், ஐ நீட் சம் ஹெல்ப். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட், டேஷ் லக்கேஜ் ஈஸ் அன் டேஷ் பிளாட்ஃபார்ம். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, முன்னாடி இருக்கிற கொஷினை நம்ம பார்த்துருந்தாவே இது ஈஸியாக புரிஞ்சுருக்கும். முன்னாடி பாருங்கள், த லக்கேஜ், அதுதான் த லக்கேஜ் ஈஸ் அன் த பிளாட்ஃபார்ம். அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்துட்டு த லக்கேஜ் ஈஸ் அண்ட் த பிளாட்ஃபார்ம். ஒரு சில கொஷின்ஸில் நம்ம முன்னாடி அதில் மற்ற கொஷின்ஸ்லேயே அதில் ஆன்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கொஷின்ஸ் பேப்பரில் மட்டும் நம்ம கொஷின்ஸை ஓரளவு கவனமாக படித்தாவே ஒரு சிலதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதை நோட் பண்ணால் அது நமக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி. The luggage is on the platform. அடுத்தது அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டியோட அப்ரிவேஷன் இது ஈஸி தான். Goods and Service Tax consist of 3 parts of a topic sentence, supporting details, a concluding sentence. அதாவது டாபிக் சென்டென்ஸ், சப்போர்ட்டிங் டீட்டெயில், கன்க்ளூடிங் சென்டென்ஸ், இந்த 3 பார்ட்டும் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா பேராகிராஃப், பி. நெக்ஸ்ட்டு, த நீலகிரி மவுண்டன்ஸ் ட்ரெயின்ஸ் ட்ராவல் த்ரூச். அந்த நீலகிரி மவுண்டனோட அந்த ட்ரெயின் ட்ராவல் அது எப்படி இருக்கும் அப்படின்னு எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 208 serpentine curves and 250 bridges. இந்த serpentine என்னென்னா இந்த பாம்பு மாதிரி இந்த வளைஞ்சு போகும்ல மலைப்பாதைகளில், அதுதான் அந்த கர்வ்ஸ். எவ்வளோ இருக்குன்னா 208, 250 bridges இருக்குது. ஆப்ஷன் ஏ. Write the correct answer. If I had studied, I dash the exam. நான் படிச்சிருந்தேன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பேன். நான் படிச்சிருந்தேன்னா ஐ ஹேட் ஸ்டடிடு பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க, நான் பாஸ் பண்ணியிருப்பேன். புரியுதுங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா would have passed. அதாவது if I had studied, I would have passed the exam. படிச்சிருந்தேன்னா பாஸ் ஆகிருப்பேன். Find the blended word for the following. blended word கேட்டிருக்காங்க. அதாவது 2 வேர்டை வந்து blend பண்ண, 2 வேர்டை சேர்த்தோம்னா நியூவாக ஒரு வேர்ட் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இது ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா மெக்கட்ரானிக்ஸ். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், idioms கேட்டிருக்காங்க. pick out the meaning of the idiom. as busy as a hibernating bear. அதாவது குளிர்காலத்து கரடி சோம்பி இருக்கிறது. குளிர்காலத்தில் கரடி என்ன பண்ணும், அது ஓரளவு தூங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் சோம்பலாக இருக்கிற கரடி. இதுதான் இதுக்கான இது மீனிங். இப்போ இதுக்கு வந்து இடியம் என்ன வரும்னா ரிமைனிங் ஐடில். அதாவது ரிமைனிங் ஐடில் அதுக்கு மீனிங் என்னென்னா சோம்பி இருக்கிறது, சோம்பலாக இருக்கிறது. அப்போ இதுக்கு ஆன்சர் சி. அடுத்தது சிலபல் கேட்டிருக்காங்க. யூட்டோப்பியா, யூட்டோப்பியோட சிலபல் வந்து கம்பல்சரி எல்லா எக்ஸாம்லேயும் 1 மார்க் மேக்ஸிமம் 2 மார்க் வரும். இப்போ இந்த யூட்டோப்பியா இது வந்து ஈஸி தான் சிலபல் பிரிக்கிறது. எப்படின்னா நம்ம அதை தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணாவே, தமிழில் அதை சொல்லி பார்த்தாவே எத்தனை வருதோ அதுதான். யூட்டோப்பியா 4 வருதுங்களா, அதுதான். இது ஒரு சில டைம் எப்படி கேட்பாங்கன்னா இந்த யூட்டோப்பியான்றது எத்தனை சிலபல் இது இருக்குது, 3 சிலபலா, 4 சிலபலா, 5 சிலபலா, அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, யூட்டோப்பியா. வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்? கேட்டர்பில்லர், எக், பட்டர்ஃப்ளை, பூப்பா. இதோட சீக்வன்ஸ் அந்த லைஃப் சைக்கிள் பற்றி கேட்டிருக்காங்க. இது சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், எக் இருக்கும்.
ஃபஸ்ட்டு எக்லேருந்து செகண்ட் புப்பா. இந்த புழு நிலை வந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு கேட்டர் பில்லராக மாறும். லாஸ்ட்டாக அது பட்டர்ஃப்ளையாக போகும். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2143. நெக்ஸ்ட் த பேர் ஆஃப் வேர்ட்ஸ் பேட் பேட் பிலாங்ஸ் டு. பேர் ஆஃப் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பேர் ஆஃப் வேர்ட்னா பேட் பேட், இதுக்கு வந்துட்டு ஹோமோகிராஃப். Choose the correct meaning for the underlined idiom from the sentence given below. அதாவது இடியம் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு பார்ட்டில் அதோட இடியம் நமக்கு கேட்டிருக்காங்க. ஐ ஹாவ் டன் மோர் தென் மை ஷேர் இன் திஸ் பார்ட்னர்ஷிப். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் டு டிசைட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, நான் இந்த பார்ட்னர்ஷிப்க்கு என்னோட ஷேரை அதிகமாகவே செஞ்சுருக்கேன். த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். இப்போ வந்து இது வந்து உன்னோட டர்ன், அதாவது நீ வந்து டிசிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ த பால் இஸ் இன் யுவர் கோர்ட், இதுக்கான இடியம் என்னன்னா டர்ன் டு மேக் ஏ டிசிஷன். ஆப்ஷன் ஏ, இதுதான் இதுக்கு ஆன்சர். Scattered pieces of rubbish or remains are termed as. அதாவது ஸ்கேட்டர்ட் பீசஸ் ஆஃப் ரபிஷ்னா என்னன்னா சிதறி கிடக்கிற நிறைய குப்பைகள், மீதம் இருக்கிற எச்சங்கள், இதை தான் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கான மீனிங், கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி, இது டேர்ம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, வேஸ்ட். வேஸ்ட்னா என்ன, தேவையில்லாத குப்பைகள், நமக்கு தேவைப்படாததான் நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது மோட்டார்னா என்னன்னா அதாவது கலவை, அதாவது இப்போ ஒரு சிமெண்ட் கலவை இருக்குல்ல, அதில் நிறைய பொருட்கள் சேர்ந்துருக்கிறது, அதை தான் மோட்டார்னு சொல்லுவோம். அடுத்தது டெவஸ்டேஷன்னா பேரழிவு. சரிங்களா? அடுத்து டெரிபிஸ்னா என்ன, சிதைவுகள். அப்போ இதுக்கு ஸ்கேட்டர்ட் பீஸ் ஆஃப் ரபிஷ் அது என்னதுன்னா சிதறி கிடக்கிற குப்பைகளையும் அந்த எச்சங்களையும் இதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு டைரக்ட் மீனிங் என்னன்னா டெரிபிஸ், சிதைவுகள். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு டி. Don't go by the word, he said. Here the personal verb go by means. அதாவது don't go by the word. இது அவன் சொன்னா இதில் go byன்றது எதை மீனிங்க, அது go byன்றோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னா go byனா follow by. In a certain code language, if KBOVBSZ is the code word for January, what is the code word for October? இது வந்து நம்ம மேக்ஸில் பார்த்துருப்போம் கோடிங். இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஏபிசிடி ரைட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணாவே இதுக்கு ஆன்சரை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ ஜான்வரி, இது ஜேக்கு நெக்ஸ்ட் என்ன வரும், கே. ஏக்கு அடுத்து பி, என் லெட்டருக்கு அடுத்தது ஓ, இது மாதிரி தான். அப்போ இந்த அக்டோபர் கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த அக்டோபருக்கு நெக்ஸ்ட் வேர்டு, நெக்ஸ்ட் லெட்டர், ஓக்கு நெக்ஸ்ட் லெட்டர் பி, நெக்ஸ்ட் சியோட நெக்ஸ்ட் லெட்டர் டி. டீக்கு அடுத்தது என்ன வரும், யூ. ஓக்கு அப்புறம் பி, ஓக்கு அப்புறம் பி வரும், பிக்கு அப்புறம் சி வரும், இக்கு அப்புறம் எஃப், ஆருக்கு அடுத்து எஸ். அப்போ இதுதான் இதுக்கு ஆன்சர். இது ஆப்ஷனில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா டி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. Fill in the blanks with the suitable homophones. This medicine will dash your pain. அதாவது இந்த மெடிசன் சாப்பிட்டா உங்களோட பெயினை ரெடியூஸ் பண்ணும், அதுதான் அதுக்கு மீனிங். சரிங்களா? அப்போ ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட் தட் த சவுண்ட் த சேம் பட் ஹாவ் டிஃப்ரென்ஸ் மீனிங் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். அதாவது ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னா சவுண்டு சேமாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு டிஃப்ரென்ஸ் மீனிங்கும் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஸ்பெல்லிங்கும் இருக்கும். இப்போ லெசன்னா நமக்கு என்னன்னு தெரியும், லெசன்னா பாடம். இதே லெசன் அப்படின்னா குறைக்கிறது, புரியுதுங்களா, கம்மியாகிறது, குறைக்கிறது, அதுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு பி. இந்த மெடிசன் சாப்பிட்டா உங்களோட பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு பை. மை ரெமினிசன்ஸ் அப்படின்றத வந்து ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். மை ரெமினிசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட், அதுதான் அதுக்கான மீனிங். மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட்.
இதை ரைட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் குரூப். இதில் கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். என்னால் இந்த அழுத்தத்தை தாங்கிக்க முடியல. இங்கேயும் அதே தான், இந்த கோப் அப்லாம் வராது. இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, கோப் அப், இதெல்லாம் வராது. ஐ கேனாட் கோப்ஸ், இந்த எஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இதுலேயும் வராது. ஐ கேனாட் கோப் திஸ் ப்ரெஷர், இதுவும் வராது. ஐ கேனாட் கோப் வித் திஸ் ப்ரெஷர். அடுத்தது, பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோனிம் ஃப்ரம் த கிவன் வேர்ட்ஸ். அதாவது ஹோமோனிம் கேட்டிருக்காங்க. கைண்ட், அப்போ ஃபர்ஸ்ட் கைண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ கைண்ட் ஹோமோனிம்னா என்னது? ஹோமோனிம் இஸ் அ வேர்ட் தட் இஸ் த ஸ்பெல்ட் த சேம் சவுண்ட் த சேம் அஸ் அனதர் வேர்ட் பட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அதாவது சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே வேர்டு தான், ஒரு வேர்டு வந்து ரெண்டு மீனிங்கை கொடுக்கும், அதுதான். இப்போ கைண்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்னா, ஷீ இஸ் வெரி கைண்ட் பர்சன். அவள் ரொம்ப இறக்கமாக இருக்கிற பொண்ணு. வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் டூ யூ லைக்? உனக்கு எந்த மாதிரியான மியூசிக் வந்து பிடிக்கும்? இப்போ அந்த கைண்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்கா, அதே தான். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு கைண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட், டியர். டியருக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு மீனிங் வரும். எ சிங்கிள் டியர் ரோல்டு டவுன் ஹர் சிக். அதாவது ஒரு அந்த பொண்ணோட சிக்கில் இருந்துட்டு கண்ணு தண்ணி உருண்டு விழுது, அதை சொல்லலாமா? இதே இன்னொரு மீனிங்கும் இருக்கு. தேர் வாஸ் எ ஸ்மால் டியர் இந்த சீம்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஸ். அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு சின்ன கிழிசல் இருக்குது. அப்போ கிழிசலுக்கும் வரும், கண்ணீருக்கும் வரும். இப்போ இங்கே டியரும் சொல்லலாம். இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ஏயும் போடலாம், பியும் போடலை. இதில் எது போட்டாலுமே கரெக்டு தான், மற்ற ரெண்டும் வராது. சூஸ் த கரெக்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. NMMS. இது ரொம்ப ஈஸி. ஆப்ஷன் ஏ, நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இப்போ நம்ம இங்கிலீஷில் இருக்க 90 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம சைக்காலஜி கொஷின்ஸ் பார்க்கலாம். கொஷின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் நம்ம கோ த்ரூ பண்ண தான் நமக்கு எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்த டாப்பிக்லேருந்து நிறைய நமக்கு கொஷின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இந்த டெட் எக்ஸாமில் 2023 பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் பேப்பர் விட்டுருக்காங்க. அது எல்லாத்தையும் ஓரளவு பார்க்குறது மூலமாகவே நம்ம ஓரளவு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ண மாதிரி ஆகிடும். எல்லோரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அரசு ஆசிரியராக வாழ்த்துக்கள். நன்றி.